வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.3. A man is appointed in a job with a monthly salary of certain amount. ஒருத்தரை ஒரு ஜாபில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் மந்த்லி சேலரியாக ஏதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அது எவ்வளோன்னு கொடுக்கல. அதே மாதிரி அண்ட் எ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. If his salary was 19,800 per month at the end of the first month after 3 years. அவர் 3 years சர்வீஸுக்கு அப்புறம் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய சேலரி 19,800. அதே மாதிரி ₹23,400 per month at the end of the first month after 9 years of the service. 9 வருஷத்துக்கு அப்புறம் 9 இயர்ஸுக்கு அப்புறம் அவருடைய சேலரி பார்த்தீங்கன்னா 23,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா, ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அப்போ ஸ்டார்டிங்கில் அவர் ஜாயின் பண்ணுறப்போ எவ்வளோ சேலரி இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கொடுக்கல, அதான் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தமிழில் பார்த்திங்கன்னா, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் ஒரு பணியில் அமர்த்தப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ஒருத்தரை ஒரு பணியில் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுக்கல, அது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நிலையான ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க. நிலையான ஊதிய உயர்வுனா கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 19,800. 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் 23,400 அப்படின்னு கொடுத்துட்டு அவருடைய ஆரம்ப ஊதியம் என்ன, ஆண்டு உயர்வு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் நேர்மாறு எண்ணிக்கையான முறைகள், இங்கிலீஷில் மேரிஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். முதல்ல நமக்கு அவருடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு தெரியாது, அவரோட இன்க்ரிமெண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் அதை எக்ஸு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள், லெட் எக்ஸ் பி த எக்ஸை வந்து சேலரி, அவரோட ஸ்டார்டிங் சேலரி வருது, எக்ஸ் பி த சேலரி அண்ட் ஒய் பி த ஒய் வந்து ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட். சரி, ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு தெரியாது, அது ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ தமிழில் எக்ஸ் மற்றும் ஒய் என்பன ஆரம்ப ஊதியம் மற்றும் ஆண்டு உயர்வு. சரி, இப்போ கிவன் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன், 3 இயர்ஸுக்கு அப்புறம் அவருடைய சேலரி 19,800. அப்போது ஸ்டார்டிங்கில் அவர் எவ்வளோ வாங்கிடுவார்னா எக்ஸ். ஸ்டார்டிங்கில் அவருடைய சேலரி எக்ஸு. 3 இயர்ஸுக்கு அப்புறம் அவருடைய சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுறது? 3 வருஷம் சர்வீஸ் முடியுது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஒரு வருஷத்து இன்க்ரிமெண்ட் ஒய் அப்படின்னா 3 வருஷத்து இன்க்ரிமெண்ட் 3y. ஸோ அதை இதோட ஆட் பண்ணுறப்போ அப்போ ஸ்டார்டிங் சேலரியோட 3 இயர்ஸுடைய இன்க்ரிமெண்ட் சேர்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,800 இது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 9 இயர்ஸுக்கு அப்புறம் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஸ்டார்டிங் சேலரியோட 9 இயர்ஸ் ஆஃப் இன்க்ரிமெண்ட், ஸோ 9y. அப்போ அவருடைய சேலரி எவ்வளோன்னா 23,400 rupees. இப்போ இது கொடுத்துட்டோம், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ லீனியர் ஈக்குவேஷனை நம்ம மாற்றிட்டோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷனை முதல்ல இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக எழுதிக்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனாக எழுதுகிறப்போ எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியண்ட்டை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிக்குவோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 3, செகண்ட் ஈக்குவேஷனில் 1 9. அடுத்து வேரியபிள் எக்ஸ், 2 வேரியபிள் தான் எக்ஸு ஒய். அடுத்து கான்ஸ்டன்ட்டும்
ஸோ 19,800, 23,400. ஸோ இது ஏ, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏன்னும் வேரியபிள் மேட்ரிக்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸாக பி அப்படின்னு இருக்கும். இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இப்போ இது யூஸ் பண்ணோம்னா டிடர்மினன்ட் ஆஃப் என்னவாக இருக்கும்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். சார் அப்போ முதல்ல நம்ம இங்கே எக்ஸ் இருக்குது, பி இங்கே இருக்குது. அப்போ ஏ இன்வர்ஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா 1/determinant of A into HGA. இப்போ ஃபஸ்ட்டு HGA டிடர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். டிடர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நான் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 3, 1, 9. ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு cross multiple 9 minus 3 is equal to 6, not equal to 0. இப்போ HGA 2x2 மேட்ரிக்ஸ் HGA டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இது மெயின் டயகனல் எலிமெண்ட், இதையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 9 1 வந்துடும். ரிமைனிங் உள்ள இந்த 2 எலிமெண்ட்டும் அப்படியே தான் வச்சுக்குவோம். ஆனால் என்னென்னா சைனை சேஞ்ச் பண்ணும். அப்போ A inverse, therefore A inverse is equal to 1/6 into HGA minus 3 minus 1 1. For the equation, solution of the equation x equal to A inverse B. So by x இங்கிறது x, y. A inverse 1/6 9 minus 3 minus 1 1. D Bங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் 19,800, 23,400. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 1/6 ரோ பை காலம், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 0 0 9 8s are 72, balance 7. 9 9s are 81, 81 plus 7 88, balance 8. 1 9s are 9, 9 plus 8 170. சார் 17. சார் அடுத்தது ப்ளஸ் மைனஸ் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 0 0 3 4s are 12, balance 1. 3 3s are 9, 9 plus 1 10, balance 1. 3 2s are 6, 6 plus 1 7. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். minus 19,800 plus 23,400. இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். 1,78,200ல் 70,200 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1,08,000 கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 0 14,000 minus 8 6,000, 12 minus 9 3, 1 minus 1 0. சரி, நெக்ஸ்ட்டு இதிலேருந்து 6 காமனாக எடுக்கலாம். ஸோ 6 காமனாக எடுத்தேன் அப்படின்னா இங்கே டிவைட் பண்ணுறோம். 10ல் 1 6 ஆர் 6, பேலன்ஸ் 4 6 6 8 6 ஆர் 48. ஸோ அந்த 3 0 அப்படியே வந்துடும். இங்கே 6 6 ஆர் 36. ஸோ 600. 6 6 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18,600. அப்போ அவருடைய ஸ்டார்டிங் சேலரி, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18,000, y is equal to 600. ஸோ அவருடைய ஸ்டார்டிங் சேலரி
ஸ்டார்டிங் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 18,000. அதே மாதிரி ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஸோ ஆனுவல் இன்க்ரிமெண்ட் rupees 600. ஓகே